மும்பை மாநிலம் அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாடு நிகழ்ச்சியில் மிக கேவலமான செயலை செய்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதி பார்த்து உட்கார வைக்கக்கூடிய நிலைமை திமுகவிற்கு என்றுமே இருக்கிறது என்பதை தற்பொழுது வெளியான வீடியோவில் நாம் பார்த்திருப்போம். இணையதளத்தில் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை மற்றும் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்களும் தற்பொழுது திமுகவை கழுவி ஊற்றியுள்ளனர். அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய நீலகிரி எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்களை குறைந்த சாதியினர் என்று கூறி அவரது இருக்கையே மாற்றம் செய்யப்பட்ட திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது உண்மையான முகம் இதுதான் என்றும் திமுகவினர்கள் சனாதனத்தை பற்றி மக்களிடையே மட்டும்தான் கூறுவார்கள், எந்த ஒரு சமத்துவமும் சனாதனமும் திமுகவில் உள்ளே கிடையாது என்பது இந்த வீடியோ ஒன்று தற்பொழுது மக்களிடையே கொண்டு செல்லக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது. இனி திமுக ஆட்சியை ஒருபோதும் கைப்பற்றாது. நீலகிரி எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்கள் திமுகவிற்கான கொத்தடிமையாக இதுவரை இருந்து வந்திருக்கிறார், இனிமேலும் இருப்பார். ஆனால் இருக்கையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அருகில் இருப்பதற்கு ராசா அவர்களுக்கு தகுதி கிடையாது என்பதை உணர்த்திவிட்டது இந்த வீடியோ. அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வயதில் சிறுவனாக இருந்தாலும் கூட ராசா அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் ஒரு துளி அளவு கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்பதையும் நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழக மக்கள் நீங்கள்தான் கூற வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோவும் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. தாழ்த்தப்பட்டவருக்கு திமுகவில் முக்கிய பதவி இதுவரை கொடுத்ததும் கிடையாது, இனிமேலும் கொடுக்கவும் முடியாது என்பதற்கு இந்த வீடியோவே சாட்சியாக அமைந்திருக்கிறது என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.